இப்பெல்லாம் பெருசா யாரையும் நம்ப தோண மாட்டேது. ஒரு ஸ்டேஜ்ல எல்லாருமே மனுஷங்க தானே அப்படின்னு வாழ்க்கை புரிய வைக்குது. எதெல்லாம் வேணும் பிடிக்கும்னு சொல்லிட்டு இருந்தோமோ அது மேலேயே ஒரு வெறுப்பு வருது. பிடிச்ச சின்ன சின்ன விஷயங்களும் பிடிக்காம போகுது. நம்ம மேல நம்பிக்கை வைக்க ஒரு மனுஷங்க கூடவா இல்லை அப்படின்னு வாழ்க்கையவே வெறுக்க வைக்குது. உன்னை நம்புறேன்னு சொன்னவங்க எல்லாம் உன்னோட டவுன்ஸ்ல காணாமலே போயிட்டாங்க அப்படின்னு உள்ளுக்குள்ள ஒரு குரல் கேக்குது. என்னதான் நார்மல் லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி வெளியே தெரிஞ்சாலும் நம்ம தனிமையா இருக்கிறது தானே. நான் எப்படி தெரியுமா, எனக்கு தனியா இருக்க ரொம்பவே பிடிக்கும். என்னோட தனிமையில அதிகமா ஈசவா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். சின்ன வயசுல இருந்தே பழகி போன ஒரு விஷயம்னே சொல்லலாம். இதை பத்தி பேச நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ டைரக்டா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ஒருவேளை இதை பார்த்துட்டு இருக்கிற நீங்க தனிமையா டிப்ரெஷனா எனக்குன்னு யாருமே இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா இதை கேளுங்க. தனிமையில ஈசப்பா கூட மட்டும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி பாருங்களேன். தனியா இருக்கிற ஃபீலே வராது. என் தனிமையில என் கூட யார் இருந்தா என்ன, என் கூட யார் இல்லைன்னா என்ன, ஆண்டவரே என் பக்கம் இருக்காரு, என் கூட இருக்காரு அப்படின்னு ஒரு பக்குவம் அடைஞ்சிருவோம். வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க.